بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே அறிஞர்களாக மாறிய அனாதைகள் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை எமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் நிறைய கடந்த காலங்களில் வரலாறுகள் விஷயங்களிலே கூடுதலாக கவனம் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக அறிஞர்களை உருவாக்கிய அன்னையர்கள் என்கின்ற ஒரு தலைப்பிலும், முதுமையில் கல்வியை தேடிய அறிஞர்கள் அப்படி என்கின்ற தலைப்பில், அதுபோல் இன்னும் தனிப்பட்ட ரீதியாக நபித்தோழர்கள் சம்பந்தமாகவும் நிறைய நாம் என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அறிஞர்களை உருவாக்கிய அன்னையர்கள் என்கின்ற, அதாவது அறிஞர்களாக மாறிய அனாதைகள் என்கின்ற இந்த தலைப்பு நாம் எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்புகளுக்கெல்லாம் என்ன காரணமாக நாம் இதை எடுக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சில காரணங்களை நாம் அதற்கு முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மார்க்க உரைகள், பொதுவாக உரைகளை கேட்பதென்பதில் மனிதர்களுக்கு ஒரு ரசனை உண்டு. எந்த இதாக இருந்தாலும் சரி, கேட்கறதுக்கென்று ஒரு ரசனை என்ன செய்யும், இருக்கும். இந்த ரசனைக்காக கேட்டல் என்பது தான் பொதுவாக எமது சமுதாயத்தில் அதிகமாக இருக்குது. எந்த ஸ்பீச்சாக இருந்தாலும் ரசனைக்காக கேட்டல் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம அப்படி கேட்டோம் அப்படி என்று சொன்னால், இதில் பட்டிமன்றங்களும் என்னது, அதுபோல் டிவி நிகழ்ச்சிகள், இன்னும் உள்ள நல்ல, அதாவது சொல்லாடல்கள் உள்ள நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகள், இந்த மாதிரி நல்ல சம்பவம் சொல்லக்கூடிய மார்க்க உரைகள் எல்லாம் சமமாகிரும். எல்லாமே என்ன செஞ்சிடும், சமமாகிரும். உண்மையிலே ரசனைக்காக கேட்டல் என்பது மனிதன்கிட்ட இருக்கணும். ஹராம் இல்லாத, மார்க்கத்துக்கு முரண் இல்லாத, எங்களது உள்ளத்தை கொஞ்சம் என்னது அப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளாக வைத்திருக்கக்கூடியவைகள் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வரைக்கும் ஓரளவு மிஞ்சாமல் ஓரளவு கேட்பது என்பது தவறு கிடையாது. ஆனால் இதுக்காக வேண்டி மட்டும்தான் நீங்கள் கேட்டீங்க என்று சொன்னால், அது எதுக்கு உதவும் தெரியுமா? சும்மா பேசிக்கொள்வதற்கும், மற்றவர்களிடத்தில் அதை பரிமாறிக்கொள்வதற்கு, நாங்களும் ஒரு விஷயத்தை இப்படி தெரிஞ்சு கொண்டோம் மற்றவர்களை சும்மா ஒரு சந்தோஷப்படுத்துவதற்கு உதவுமே தவிர எங்களை முற்படுத்தவும் அது பிற்படுத்தவும் அது. ஆனால் நம்ம வரலாறுகளை நிறைய அப்படி தான் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எதையெல்லாம் கேட்டாலும் அது ஒரு சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இதை வச்சு தான் நம்ம முடிவும் எடுக்கிறோம். பல நேரங்களில் நல்ல மார்க்க அறிஞர்கள் அப்படின்னு முடிவெடுக்கிறதும் அதை வச்சு தான். எப்படி நல்ல ரசனையாக என்ன செய்கிறாரு, நல்ல ரசிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் சொல்கிறாரு அப்படின்றது. ஆனால் அவருக்கு ஒரு மனிதனுக்கு பேசுகிறதுலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்படி பேசுவதிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கேட்கின்ற மாதிரியான விஷயங்களே மனிதர்களுக்கு இன்பம் என்ன செய்யுது, உண்டு. எனவே இது வெறும் ரசனை மஜ்லிஸுகளாக என்ன செஞ்சிடக்கூடாது, இது போயிடக்கூடாது. இதெல்லாம் மஜாலிசுல் இன்பிசாத் வல் மிசா அப்படின்ற மாதிரி என்ன, சும்மா ஒரு அந்த மாதிரியான மஜ்லிஸுகளாக நிறைய மார்க்க உரைகள் உள்ள இடங்கள் மாறி வருகின்றன. இதனால தான் இதே வரலாற்று செய்திகளை நம்ம கொஞ்சம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு வைச்சோம் என்று சொன்னால் இந்த மஜ்லிஸ் காணாமல் போயிடும். இதே வரலாற்று செய்திகளை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத் அப்படின்னு சொல்லி நம்ம 4 தொடர் பேசினோம். ஹிலாஃபத்து முடிய முந்தைய மக்கள் முடிஞ்சிட்டாங்க. ஹிலாஃபத்து முடிய முந்தைய மக்கள் முடிஞ்சிட்டாங்க. ஏன் அங்கே அவங்க அந்த சம்பவமாக மட்டும்தான் அதை எதிர்பார்க்க. ரசனை மஜ்லிஸ்னால் ரசனையாக மட்டும் இருக்கணும். அதில் அந்த யுத்தத்துடைய பேர், எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள், அந்த யுத்தத்துடைய முன்னோட்டங்கள் எப்படி இருந்தன, அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி இருந்த, இதெல்லாம் ரசிக்கிற விஷயம் இல்லையே. அதனால் அந்த மஜ்லிஸ் என்ன செஞ்சிடும், காணாமல் போயிடும். எனவே நாங்கள் எங்களை அளவெடுத்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம் என்பதை நம்ம அளவெடுத்து கொள்ள வேண்டும். எனவே மிக பிரதானமான பகுதி கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் அறிவு ரீதியான தகவல்கள் நானும் சேர்த்து தான் உங்கள்கிட்ட என்ன செய்யணும், சொல்லணும். நீங்கள் எதையெல்லாம் ரசிக்க விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் நாம் பேசுவது வெறும் பேச்சாளன், அவ்வளோதான். வெறும் பேச்சாளர். அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு பேச்சாளனாக நம்ம மாற மாட்டோம்.
அப்போ நாங்கள் என்ன செய்ய நினைக்கணுமெண்டா, ஒரு அழைப்பாளர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்குள்ள பொறுப்பு என்னன்னு சொன்னால், இந்த சமுதாயத்துக்கு ரசிக்கிற மாதிரியும் இருக்கணும், ஆனால் அவர்களுக்கு என்ன தேவை, வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணும், நம்ம என்னென்ன மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம், இது இஸ்லாம் என்னதெல்லாம் சொல்லுது என்பதை சேர்த்து சொல்ல வேண்டும். அது அவங்க விரும்பினாலும் விரும்பாது விட்டாலும் சரி, கஷ்டமாகினாலும் கஷ்டம் இல்லாது விட்டாலும் சரி, அது நம்ம அதை பார்த்துட்டு என்ன செய்யலாது, இருக்க முடியாது. எனவே நீங்களும் கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கணும். எதற்கு? வெறும் ரசனை மஜ்லிஸுகளாக மட்டும் இந்த வரலாற்று செய்திகளை பேசினாலும் அது மட்டும்தான் வரணும். ஏன் இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக என்ன செய்கிறாரு போறாரு என்கின்ற மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு பள்ளி வாயிலில், நான் இதை கொஞ்சம் கூடுதலாக சொல்வதற்கான காரணம் உண்டு. ஒரு பள்ளி வாயிலில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாறு அப்படின்னு எடுத்தோம். இப்போ அடுத்ததாக நம்மளோட திட்டம் என்ன? மாலிக் இப்னு அனஸ், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இவங்களோட வரலாறை சொல்கிறது தான். இப்போ அபூ ஹனீஃபா இமாமுண்டு வரலாறு போட்டோடனே கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனால் முடிவில் பள்ளியில் உள்ளவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மக்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி. நம்ம என்ன இங்கே சினிமா காட்சியாக காட்டிட்டு இருக்கிற மக்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மக்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, ஒரு வகையில் சொல்லலாம். எப்போ சொல்லலாம்? நீங்கள் எடுக்க வைக்கிற பாணியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதா சொல்லலாம். அதல்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான தலைப்புகள் அது எந்த மஜ்லிஸ், சரி இந்த பட்டிமன்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது இடங்கள்ல என்ன செய்யலாம், அது ஓகே. இது படிக்கிற இடங்களில் முன்னால் ரசனையோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்படி வைக்கணும்ட்டு, அது படிக்கிற இடம் அல்ல. அதுக்கு பள்ளி வேலை பயன்படுத்தவும் கூடாது. வேற எங்கேயாவது ஒரு இஸ்திராக பயன்படுத்தி என்ன செய்யலாம், ஏதாவது சொல்லிக்கிட்டு போகலாம். எனவே இந்த அபூ ஹனீஃபா இமாமோட வரலாற்றை நாம் என்ன சொல்ல நினைக்கிறோம்னா, இமாம் அபூ ஹனீஃபா சம்பந்தமாக வந்த விமர்சனங்களுக்கு விளக்கங்களை சொல்ல நினைப்போம், அவருடைய கொள்கை ரீதியான விஷயங்களை ஆய்வு செய்வோம். ஆனால் இவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு சொன்னால், அது கொஞ்சம் என்ன செய்யணும், அப்படி வளர்ந்து போய் ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு இவங்க ஒரு திட்டம் வச்சுக்கிறாங்க. அப்படித்தான் இருக்கணும் அந்த வரலாறுன்றது. அதனால தான் இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை கூட நம்ம கொஞ்சம் நல்லா ஆய்வு பாணியில் சொன்னோம்னு சொன்னால் மக்கள் என்ன செஞ்சிடறாங்க, அது எடுத்துக்கொள்கிறாங்க இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, தாயிகள் அழைப்பாளர்கள் மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம், இந்த மெருகூட்டல்கள் கூடுதல் இருக்கக்கூடாது. மெருகூட்டல்கள், சிலர் சொர்க்கத்தை பற்றி பேசிக்கிறாங்க, அது குர்ஆன் ஹதீஸில் வந்த சொர்க்கமெல்லாம் இல்லை, அது அவங்க கற்பனை பண்ண சொர்க்கமெல்லாம். குர்ஆன் ஹதீஸில் எவ்வளோ அந்த சொர்க்கம் வருது, அதோட நம்ம என்ன செய்யணும், நிறுத்திக்கலாம். மக்கள் நல்லா ஆர்வம் எடுத்துக்காண்டி அல்லாஹ் படைக்காத சொர்க்கத்தில் உள்ள விஷயத்தில் நம்ம சேர்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்க. அது நீங்கள் அதை கேட்டு ரசிச்சிக்கணும் வைங்களேன், நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிறதுக்கு அர்த்தம். அது அவர் ரசிக்கிறதுக்கு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தாலும் பிழையாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் வைங்களேன், நாங்கள் எங்களையே ஏமாற்றிக்கொள்கிறோம்னு அர்த்தம். நாங்கள் மக்களை ஏமாற்றிக்கொண்ட அர்த்தம், அவங்களே ஏமாற்றிக்கொள்கிறான்னு அர்த்தம். எனவே மிகவும் பிரதானமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களின் ஊடாக நாங்கள் நல்ல தகவல்களை பெற்றுக்கொள்கிறோமா, அந்த தகவல்கள் எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா, இது ஒரு பிரதானமான ஒரு பகுதி. நல்ல தகவல்களை பெற்றுக்கொள்கிறோமா, அந்த தகவல்கள் வெறும் தகவல் அல்ல, அந்த தகவல்கள் ஊடாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தகவலாக அவைகள் இருக்கின்றனவா, இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு மிக முக்கியமான பகுதி. இந்த ரெண்டும் இல்லாத இல்முல எந்த பிரயோஜனமும் என்னது இல்லை. இந்த ரெண்டும் இல்லாத இல்முல எந்த பிரயோஜனமும் இல்லை. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களுடைய இதெல்லாம் சொல்லுவேன் இப்போ இன்ஷா அல்லாஹ். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஒரு மனிதன் இல்மு இல்லாமல் அதாவது அமல் இல்லாமல் நிறைய படிச்சுக்கிறார், மார்க் அறிவு அவர்கிட்ட நிறைய உண்டு, ஆனால் அவர் அமல் செய்வது குறைவு அப்படி என்று சொன்னால் இந்த இல்முல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த இல்முல எந்த பிரயோஜனமும் இல்லை. மாற்றமாக அவர் நாளை மறுமையில் இறைவனை அமலில்லாதவராக சந்திக்கிறாரு. அவருக்கு எதிரான ஆதாரமும் பலமாக இருக்கின்ற நிலையில், அவருக்கு எதிரான ஆதாரம் பலமாக இருக்கின்ற நிலையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வசனம் அதுதான். அல்லாஹ் தஆலா சிலருக்கு இல்ம கொடுக்கல, அவர்களுடைய வாழ்க்கையுடைய சுமகளும் கஷ்டங்களும் அதிலே அவர் வறுமையிலேயே அவர் வாழ்க்கை போயிருக்கும். கொஞ்சம் இல்ம வச்சிருப்பார், நிறைய அமலை செஞ்சு என்ன செஞ்சிருப்பார், மௌத்தாகிப்பார். ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வாய்ப்பும், அரபு மொழி தெரியும், படிக்கலாம், வாசிக்கலாம், வசதி, நினைச்சா புத்தகங்கள் தேடி படிக்கலாம், எல்லா வசதி, நேரம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான். இவர் படித்ததும் இல்லை, மேலதிகமாக படித்ததும் இல்லை, படித்த அளவில் அமல் செய்ததும் இல்லைன்னா ஆதாரம் பலமாக இருக்குதா இல்லை? இப்போ அல்லாஹ்வுக்கு முன்னுக்கால அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மன்னிப்பை விட இவருக்கு கொடுக்கக்கூடிய மன்னிப்பை விட அவருக்கு கூட கொடுப்பானா இல்லையா? எனவே இந்த நிலைமையில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகிவிட நம்ம எவ்வளோ படிச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அமல் செய்கிறோமான்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு அமல் செய்யலைன்னா அறிவை நிறுத்த வேண்டிய அர்த்தம் இல்லை, அறிவை வளர்த்து கொண்டு அமலையும் என்ன செய்யணும்,
நம்ம வளர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் மிக முக்கியம். இல்லை நீங்கள் எவ்வளோ மார்க்க உரைகள் கேட்டாலும் சரி, நிறைய அகைதாவை வளர்த்து, நிறைய ஃபிக்ஹை வளர்த்து, நிறைய தஃப்சீர் அறிவை வளர்த்து, நிறைய வரலாற்று அறிவை வளர்த்து, அதனால் நம்ம சுபஹ் தொழவும் இல்லை, துஹர் தொழவும் இல்லை, அசர் தொழவும் இல்லைன்னு வைக்கிறேன். இந்த இல்மை வச்சு நம்ம என்ன செய்ய? இந்த உலகத்தில் பெருமையோடு என்ன செய்யலாம்? வாழ்ந்துட்டு போகலாமே தவிர, நல்ல பேர் எடுக்கலாமே தவிர, நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அது போல உனக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒன்று வேறு எதுவும் இருக்காது. அவ்வளோ பலமாக வந்து நிற்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம வரக்கூடிய இந்த நாட்டுடைய பகுதிகளில் எங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. யாரும் காரணம் சொல்ல இயலாது. நமக்கு தொழுறத்துக்கு சந்தர்ப்பம் இல்லாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தோம். உண்மையிலே நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் ஒருத்தர் தொழணும். ஆனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய, இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பு இவனுக்கு என்ன செய்யாது? ஒரு நாளும் கிடைக்காது. எனவே அடிக்கடி நம்ம எந்த மஜ்லிஸில் உட்கார்ந்தாலும் சரி, நம்ம ரசிக்கிற என்ற அளவில் தகவல் இருக்குதான்னு மட்டும் என்றைக்கு நீங்கள் பார்க்க வேணாம். அது நம்மளே ஏமாற்றிக்கொள்வதற்கு நம்ம சமம். இன்றைக்கு அதாவது சமுதாயத்துடைய தவ்வா ஓட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. சமுதாயத்துடைய தவ்வா ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஓட்டத்துக்கேற்ப தாயிகள் மாறிக்கொள்ள விரும்புகிறாங்க. மக்களுடைய தவ்வா, மக்கள் வரலாறு தான் கேட்குறாங்க. மக்கள் சும்மா அந்த இன்ட்ரெஸ்டாக ஏதாவது சம்பவங்கள் சொல்லோடு தான் கேட்குறாங்க. எனவே இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறது? மாறி தவ்வா முறையெல்லாம் கவிதை படிக்கிறதும், பாட்டு படிக்கிறதும், பட்டிமன்றம் நடத்துறதும் தவ்வா வழங்கிட்டா அது அப்படி போய்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு மக்கள் அப்படி தான், மக்கள் கொண்டு போயிட்டே இப்போ எங்கே வரைக்கும்? கடைசி 0 வரையும் கொண்டு போய் முடிஞ்சு நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற லெவலுக்கு என்ன செஞ்சிடும்? எல்லா நிகழ்ச்சியும் ஒன்று லிஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிடும்? அந்த தவ்வாவுக்கென சில ஹசாயிஸ்கள் இருக்குது, சில சிறப்பம்சங்கள் இருக்குது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட பாதை விட்டு அது வெளியே போகக்கூடாது. எவ்வளோ நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஒருத்தர் சினிமாவிலிருந்து திருந்தத்துக்கு நாகூர் இமாம் ஹனீஃபா அவர்களுடைய இஸ்லாமிய கீதம் உதவி சென்னுவீங்களே. சினிமாவிலிருந்து திரும்பி வரத்துக்கு இறைவனிடம் கையேந்துங்கள்ன்ற நாகூர் இமாம் ஹனீஃபாவுடைய பாட்டு உதவி சென்னுவீங்களே. நம்ம அதை அவர் பாருங்கள், அவர் அதால் திருந்தி வந்திக்கிறான்னு சொல்லி இங்கே பாட்டையாக போட்டு விடலாம். அதை அவர் திருந்தினாலும் அது அவருக்கு இடையில் உள்ள விஷயத்தை முடிஞ்சிடும். தவ்வாவுடைய அடையாளமாக, அனுபவங்கள் ஆதாரமாக என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். தவ்வா என்ற பகுதி எப்படி இருக்கணும், அதனுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறார். அந்த பாதையை விட்டு எங்களோட அனுபவங்கள் எங்களை மாற்றிக்கொண்டே போகக்கூடாது. அது போய்கொண்டே இருக்குது. மூளை சரி காண்றதுக்கு பின்னால் போய்கொண்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சரி கண்டுகிட்டே போகும். அதுக்கு ஒரு அளவுகோல் என்ன செய்யாது? இருக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களை, இயன்ற அளவுக்கு நீங்கள் எந்த மஜ்லிஸில் படித்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு கெசட்டை கேட்டாலும் சரி, எந்த ஒரு வீடியோவை கேட்டாலும் சரி, இதன் ஊடாக நல்ல தகவல் எங்களுக்கு கிடைக்குதா? அந்த தகவல் எங்களில் நல்ல மாற்றங்களை செய்கிறதா? இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா சிரிச்சுக்கிட்டீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல பிரயோசனம் இல்லை. அதில் நல்லா தான் பேசினாலும் சரி, ரசனையாக பேசினாலும் சரி, அதில் உங்களுக்கு மார்க்க ரீதியாக எந்த பலனும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தலைப்புடைய நோக்கமும் அதுதான். அதாவது அறிஞர்களாக மாறிய அனாதைகள் என்கின்ற தலைப்புடைய நோக்கம் நான் எனக்கு முழு வரலாறையும் சொல்கிறதல்ல. அப்படி வரலாறு எனக்கு சொல்கிறதுக்கு ஒருவருடைய வரலாறுக்கு 2-3 மணி நேரம் என்ன செய்யும் தேவைப்படும். என்னுடைய நோக்கம், எங்களுக்கு ஒரு மெசேஜ் வரணும். என்ன மெசேஜ் அப்படி என்று சொன்னால், இந்த சமுதாயம் ஒரு விஷயத்தை அடைவதற்கென சில ரூல்ஸ்களை வச்சிருக்கு. அது சமுதாயத்தில் மரபு வழியாக அப்படியே வந்த விஷயங்கள். ஒருத்தர் பணக்காரனாகணுமாக இருந்தால் அவருக்கென்று சில படிமுறைகள் என்ன செய்யும் இருக்கும். அந்த மெத்தடில் அவர் போனால்தான் அவர் பணக்காரலாகம்ன்றது ஒரு 75% அறியப்பட்ட சில அடிப்படைகளாக இருக்கும். ஒருத்தர் மார்க்க அறிஞராக மாறணுமாக இருந்தால் அவருக்கு சில பொறிமுறைகள், சில அடிப்படைகள் இருக்குது. அப்படி வந்தால்தான் அவர் அந்த இடத்தை என்ன செய்யலாம், அடையலாம்னு சில சமுதாய விதிகள் இருக்குது. அதே போல தான் ஒரு சமுதாயத்தில் பெரிய ஒரு தலைவராக, அந்தஸ்துள்ளவராக வாழ்வதற்கு இந்த சமுதாயத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்படியா இல்லையா? இருக்குது. ஆனால் இவைகள் தான் எங்களை 100% உருவாக்குகிறது என்று நம்புவதை போல ஒரு ஏமாற்று இது கிடையாது. இவைகள் தான் எங்களை கொண்டு போய் அங்கே அடைய செய்கிறது அப்படி என்கின்ற எண்ணத்தில் நம்ம சுருக்கி கொள்வதனால எங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா? நாங்கள் என்றைக்கும் படிப்பதில்லை, என்றைக்கும் முன்னேறுவதில்லை, என்றைக்கு நாங்கள் தொழிலையோ பொருளாதாரத்திலேயோ அறிவிலையோ ஒரு இலக்கிலையோ வளர்றதில்லை. அப்படித்தானே? என்றைக்கு இப்போ இங்கே நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கிறோம், என்றைக்காவது யாராவது எங்களை 190% நம்பி இருக்கிறோமா? நம்ம இந்த சூழலில் நல்ல ஒரு மார்க்க அறிஞராக வரலாம்னு நம்பினவங்க குறையும். அதுக்கு காரணம் சிஸ்டத்தில் பார்க்குறோம். சிஸ்டத்தில் இல்லாது. சிஸ்டத்தில் என்ன இருக்குது? மദ്രസா காலம் கல்யாணம் முடிக்க முந்தி 7 வருஷம் ஃபினிஷ்ட். நான் அதெல்லாம் பிழைன்னு சொல்ல வரல. அப்படி ஒன்று இருக்கணும் சமுதாயத்துக்கு. சமுதாயத்துக்கு சில விதிமுறைகள் இருக்கணும். இல்லைன்னா இல்லாத பொருளாதெல்லாம் உள்ளுக்கு என்ன செஞ்சிடும், நுழைஞ்சிடும். விதிமுறைகள் சமுதாயத்தில் இருக்கணும். அப்படி இருந்து தான் ஒரு சமுதாயம் வளரணும். அதெல்லாம் அதாவது தவறானதுன்னு சொல்லலை, அதனால் நிறைய பலன்களும் உண்டு. ஆனால்
இதனோடு எங்களது முன்னேற்றத்தை சுருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை எல்லாத்தையும் இருக்குது. அது முடிஞ்சது. அதனால் இங்கே உள்ளவங்க என்ன பழகிக்கிறாங்க, பொதுவாக எல்லா இடங்களையும் நம்ம கேட்போம், 30 வருஷமாகவும் நம்ம கேட்டுக்கொண்டே வாழ்வோம், நம்மளுக்கு படிப்பு சரி வராது அப்படின்ட்டு ஒரு முத்திரை என்ன செஞ்சிருப்போம், நம்ம குத்தி இருப்போம், நம்மளுக்கு சரி வராது. ஒரு துஆவை சொல்கிற நேரத்தில் இதை பாடமாக்கணும், நம்மளுக்கெல்லாம் துஆ வராதப்பா, அதெல்லாம் மദ്രസா காலத்தில் என்ன செஞ்சிருக்கணும், பாடமாக்கி இருக்கணும் அப்படின்றது. ஒரு சின்ன அல்லாஹும்ம லா சஹல இல்லாமா ஜஅல்தஹு என்று சொல்கிற நேரத்தில் அரபில் இந்த துஆ பாடமாக்குறது சரியான கஷ்டம். அதெல்லாம் மദ്രസா காலத்தில் என்ன செஞ்சிருக்கணும், நம்ம பாடமாக்கி இருப்போம். இந்த விதிமுறை, அந்த கால விதிமுறைகளையே மனசில் நினச்சி நம்முடைய இயல்பு என்னண்டா, உனக்கு சரி வராது இப்படி என்ற ஒரு விதிமுறை. இதில் மட்டுமல்ல, பொருளாதாரத்துலையும் தான். பொருளாதாரத்தில் ஒரு மனிதன் முன்னேற நினைக்கிற இஸ்லாத்தில் தவறு இல்லை. ஆனால் இவன் இயல்பாக எப்படி பார்ப்பான்டா, செலவினங்கள் அது இது நம்மளுக்கு முன்னேற சரி வர, இந்த சிலரில் நம்ம என்ன செய்வோம், வாழ்ந்துட்டு போயிடுவோம். அதனால் அவனுக்கு என்ன ஆகிறதுண்டா, இதுதான் நமது இறுதி, இதை விட்டா நம்மளுக்கு முடிஞ்சுது அப்படி என்கின்ற ஒரு ருக்கூன் அப்படி என்ன செய்கிறது, ஏற்படுதா இல்லையா? எல்லா விஷயங்கள்லையும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதாவது நஸ்ர் இப்னு யஸார் என்ற ஒரு அறிஞருடைய ஒரு கருத்து, ஒரு அழகான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது உலகத்திலே உள்ள எல்லா விஷயங்களும், உலகத்தில் உள்ள எல்லா குல்லு ஷைஇன் யப்தஉ ஸகீரன் வ யக்புரு, எல்லாமே சின்னதாக ஆரம்பித்து பெருசாகும். இதான் உலகத்துடைய இயல்பு. இல்லல் முசீபா ஃபஇன்னஹா தப்து கபீரா வ அதாவது தசீரு ஸகீரா, சோதனைகளை தவிர, சோதனை எப்பயும் பெருசாக விளங்கும், அதுக்கு பின்னால் என்ன செய்யும், சுருங்கி போயிடும். உலகத்தில் எல்லாமே சின்னதாக ஆரம்பிக்கும், பெருசாக வளரும். எதை தவிர, சோதனைகளை தவிர. சோதனை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எப்படி இருக்கும், முடிஞ்சுதுன்னு இருக்கும், அதுக்கு பிறகு இதா அப்படின்னு இருக்கும். இதுதான் சோதனையுடைய இயல்பு அப்படின்றார். இப்போ இந்த மாதிரியான வார்த்தை எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், மனிதன் தன் உள்ளத்தில் என்றைக்கும் இந்த மாதிரியான பயங்களை உள்ளத்தில் உருவாக்கி தன்னை கோழையாக்கி கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இயல்பான தன்மைகள் ஒன்றுதான் யுத்தம். அனாதை அப்படியாக ஒருவர் இருந்து விட்டால் அவனது முன்னேற்றத்தை பற்றி அவன் நம்பிக்கை இழக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் நம்பிக்கை இழக்க வச்சிருவான். அனாதை புள்ளப்பா அப்படின்னா என்ன, முடிஞ்சுது நீ அப்படி என்ற மாதிரி அவனுக்கே சொல்றது, அவன் முன்னாலேயே அவனை பரிதாபப்பட்டே பேசுறது. அது அப்படின்னா அனுதாபத்தை பேசணும். ஒரு மனிதனுக்கு அனுதாப அலைகள் இருக்கணும் அவனுடைய கஷ்டங்களுக்கு ஏற்ப. ஆனால் யாருக்கு முன்னால், அவனுக்கு முன்னால் அது இருக்கக்கூடாது, அவனுக்கு முன்னால் அது இருக்கக்கூடாது. வேறு இடத்துல நம்ம அனுதாபத்தை என்ன செய்யணும், பேசணும். அனாதை புள்ள, அவனுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு முன்னேற்றம். ஆனால் அவனுக்கு முன்னால் சொல்கிறது, அனாதை புள்ள, கஷ்டமான சூழ்நிலை, படித்து முன்னேறி வரதும் கஷ்டம், அவன் முடிவெடுத்துருவான். என்ன பெரியவரே சொல்கிறாரு முன்னேற மாட்டான், இப்போ நம்ம என்னத்துக்கு இதில் ட்ரை பண்ணிக்கிண்டு இப்படி என்ற மாதிரியான சிந்தனைகள் அவன் உள்ளத்தில் இந்த சமுதாயம் விதைக்கலையா? எங்கள்கிட்ட அனாதை அப்படி என்று சொன்ன நேரத்தில் இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் உள்ளத்தில் இயல்பு அப்படி படிஞ்சு மரபாகி அது வளமையாகிட்டு, அது ஒரு சமுதாய விஷயமாக மாறிட்டு. அன்புள்ள சகோதரர்களை, உண்மையிலே யுத்தம் அப்படின்றது, அனாதை தன்மை என்பது உலகத்திலே ஒரு மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், மனதுக்கு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் சிம்பிளாக விளங்கி கொள்ளணுமாக இருந்தால், உங்களோட பிள்ளைக்கு முன்னால் உங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரி, அந்த பிள்ளை எதுவாக இருந்தாலும் முதலாவது நாடி வாரது தந்தையும் தாயையும் தான். எதுவாக அது வாங்கணும், இது தேவை, இது என்று சொல்கிறது நீங்கள் தான். உங்களுக்கே நீங்கள் விளங்குது, நீங்கள் அவ்வளோ இறக்கமாக இருந்தும் கேட்ட உடனே செய்கிறீங்க இல்லை, கேட்ட உடனே செய்கிறோம் இல்லை. அதுக்கு பல சட்டங்களை போட்டு ஏசி அடித்து எந்த அவனை முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் ஆக்கித்தான் நம்ம ஒரு விஷயத்தை என்ன செய்கிறோம், செஞ்சு கொடுக்குறோம். இது நம்ம தந்தையாக இருந்த நிலையில் அவரை பொறுப்படுத்தவர் தந்தையே இல்லைண்டா, யாரோ ஒருவராக இருந்தால் நம்மளால முடியாத அளவுக்கு அவர் ஒரு பாசத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஒரு தந்தையுடைய பாசம் தான் அங்கே என்ன செய்யும், பெரிய ஒரு லெவலில் இருக்கும். உங்களாலேயே அந்த பிள்ளைய என்ன செய்ய முடியலை, 100% அன்பு காட்ட முடியலை, 100% அவனை தாங்க முடியலை. அனாதையாகிவிட்டால் எப்படி தெரியுமா இருக்கும், 2 பிரச்சனை இருக்கும். ஒன்று, அவனது மனோநிலையிலேயே இவர் எனது தந்தை அல்ல, இவர்கிட்ட நிறைய என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அவருடைய சின்ன வார்த்தை இவனை என்ன செய்யும், பெரிதாக பாதிக்க வைக்கும். அவரால் கூட எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு சிறந்த ஒரு தந்தையாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனோபாதிப்பில் அனாதை பிள்ளைகள் வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், சந்தேகமே கிடையாது. இந்த மனோபாதிப்புகளில் வளர்கிற நேரத்தில் அவர்களுக்கு தெரியாமலே சில பொழுதுகளில் சமுதாயத்துக்கு எதிரான வைரம், சமுதாயத்துக்கு எதிரான அந்த ஒரு அதாவது வன்மையான ஒரு மனோநிலை தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நாங்கள் எப்போ இந்த மனித சமுதாயத்தில் இயல் பண்ணால் அனுதாபப்பட்டவனுக்கு சின்னதை கொடுத்துட்டு பெரிய இதை எதிர்பார்க்கறது.
ஒரு அனாதை புள்ள இருந்து அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கொடுத்த பெரிய சேவிஸ் மாதிரி இவன் உள்ளத்தில் என்ன செய்வான், அதை நினச்சிக்கின்றிருப்பான். ஆனால் ஒரு வாப்பாவுடைய நிலையிலிருந்து அவர் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு என்ன செய்வார், என் பிள்ளைக்கு இன்னும் பெருசாக வாங்கி கொடுக்க கிடைக்கலன்னா வாப்பா நினைப்பார். ஆனால் அனாதை பிள்ளைக்கு சேவை செய்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு சாதாரண பிள்ளைக்கு கொடுத்ததை விட ஹாஃப் நிலவையில் தான் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நினைக்கிறது எப்படி, ஒரு அனாதை பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படின்றது அது ஒரு பெரிய லெவலில் தான் என்ன செய்வார்கள், நினைப்பார்கள். இது இயல்பு நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வ காஃபிருல் யதீமி ஹாக்கதா, சொர்க்கத்தில் வந்து நானும் அனாதைகளை பொறுப்படுத்தவர்களும் இப்படி இருப்போம் நாங்கள் சொல்லலாம். அதாவது 2 பேரும் ஒரு இடத்துல என்ன செய்வோம், இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுகின்றவர் வயிற்றிலே நெருப்பை சாப்பிடுகிறார்கள், நரகத்தை அவங்க விட்டு வச்சு என்ன செய்கிறாங்க, வயிற்றுக்குள்ள வைத்துக் கொள்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இஸ்லாம் அனாதைகளுக்கு கொடுத்த அந்தஸ்து, அனாதைகளுடைய விஷயத்தில் காட்டிய சிறப்பு, இது சம்பந்தமாக நாங்கள் என்னது அதாவது சமுதாயத்தில் இரண்டாந்தரமாக பார்க்கப்படும் மக்கள் அப்படின்ற தலைப்பில் தனியாக பேசிக்கிறேன் அனாதைகள் சம்பந்தமாக. இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த மாதிரி ஒரு மனோநிலை, சாதாரண பிள்ளைகளே இன்றைக்கு போட்டி போட்டு முன்னேறி வருவதென்று ஒரு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில், இந்த அனாதையுடைய ஒரு மனோநிலையில் ஒருவர் இந்த சமுதாயத்தில் முன்னேறி வாரது இருக்குதே, அது சாதனை. அது வந்து சாதனை. ஏன்னா இந்த சமுதாயத்துடைய மனோ இயல்புகளை வெற்றி பெறணும். தன்னை கவனிக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு தெரியாது, அவரையும் அவருடைய எதிர்பார்ப்புகளை மீறி வளரவும் வேண்டும். இந்த மாதிரி வளர்ந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக என்ன செஞ்சிருவாங்க, உருவாகிடுவாங்க. இது சம்பந்தமாக நம்ம கொஞ்சம் தேடிய நேரத்தில் அரபில் வந்து ஒரு நூல் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஐத்தாமுன் கையரு மஜ்ரத் தாரிக், வரலாற்று ஓட்டத்தை மாற்றிய அனாதைகள் அப்படின்னு சொல்லி, வரலாற்று ஓட்டத்தை மாற்றிய அனாதைகள். அதில் நிறைய உலக அறிஞர்கள் எல்லாம் சேர்த்து போட்டு வராங்க. இந்த ஃபெடெக்ஸ் உடைய ஓனர் இவர் ஒரு அனாதை, அதுபோல் இன்னும் நிறைய பேர், ஸ்டாலின், இந்த மாதிரி இந்த ஸ்டாலின் வழங்கிட்டா அந்த மாதிரியான முக்கியமான, அதாவது நிறைய பேருடைய அந்த வரலாறுகள் எப்படி இருந்தது, அனாதைகளாக இருந்து அவங்க எப்படி லீடர்ஸ் என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, அவர்கள் வந்தார்கள் அப்படின்ற பகுதிகள் என்ன செய்கிறாங்க, அதில் சொல்கிறாங்க. அதனூடாக நாங்கள் இப்போ சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்னென்னா, இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கள் அதாவது தெரிந்திருக்கக்கூடிய, விரலை காட்டி பேசக்கூடிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, விரல் சுட்டி பேசக்கூடிய பெரிய அறிஞர்கள், இவர்களில் யார் யார் அனாதைகளாக இருந்தார்கள், அவர்களிருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பிரயோஜனம் என்ன, நாம் முழுமையான வரலாறு சொல்றதுக்கல்ல, அவர்களிருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரயோஜனம் என்கின்ற பகுதிகள் தான். இஸ்லாமிய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கொண்டு சொன்னால், நம்ம ஃபர்ஸ்ட் அனாதையாக ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி மிக்க அனாதையாக நம்ம யாரை பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த தலைப்புக்கு நான் அவங்களை கொண்டு வரல. காரணம் என்னென்னா, டிஃப்ரெண்ட்டாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் இந்த அறிஞர்கள் லிஸ்ட்டில் அவங்க வர மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே நீங்கள் சொல்ல போனால் இந்த உளவியல் ரீதியாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லா வகையிலையும் டச் பண்ண வேண்டிய ஒருத்தர் தான் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு, ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்னதெல்லாம் பாதிப்பு ஏற்படலாம், அனாதையாக வளர வாய்ப்பு இருக்குது, சின்ன வயசுலேயே தாய் மௌத்தாக வாய்ப்பு இருக்குது, பெரிய வேறொரு சொந்தத்திட்ட வளர வாய்ப்பு இருக்குது, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது, குழந்தைகள் மரணிக்க வாய்ப்பு இருக்குது, மனைவி மௌத்தாக வாய்ப்பு இருக்குது, வளர்த்த பெரிய தந்தையை யார் வளர்க்குறாங்களோ அவங்க வாய்ப்பு இருக்குது, ஊரை விட்டு விரட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எழுது படிக்க தெரியாத இந்த நிலைக்கான வாய்ப்புகள் இருக்குது, சமுதாயத்தால் என்னது விமர்சிக்கப்பட்ட அந்த குடும்ப ரீதியான ஃபெமிலி பிரச்சனைகள், அவதூறுகள், இதை ஃபேஸ் பண்ண நீங்கள் என்னென்ன சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறாரோ அதில் ரசூலோட வாழ்க்கையில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவ்வளோ பாதிப்புகளை மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்த ஒரு தன்மை ரசூலுல்லாஹ்ட்ட பார்க்கலாம். எனவே அனாதை என்ற ஒருத்தர் பேசுகிற நேரத்தில் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், மறுமையினாலையும் அல்லாஹ்வையும் நாடக்கூடிய ஒருவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்மாதிரி உண்டு. எல்லா வகையில் நீங்கள் எந்த வகையில் எடுத்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு முன்னணிப்பாங்க முன்மாதிரியில். பிஸ்னஸில் லாப நஷ்டங்களை ரசூலாங்களை என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம். சாதாரண தொழிலிருந்து தலைவர் என்ற தொழில் வரைக்கும் ரசூலாங்கிட்ட என்ன செய்யலாம் பார்க்கலாம். லீடராக ரசூலுல்லாஹ் நின்ற வரைக்கும் ஆட்டிடைனா ரசூலாங்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு லீடராக என்ன செய்யலாம் பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்க்க நினைக்கிறீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியெல்லாம் என்ன செய்யலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி உண்டு. அனாதை என்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நிறைய முன்மாதிரியை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பேச வரக்கூடிய ஒரு விஷயம், உண்மையிலே ஒரு வரலாற்று ஒரு அனாதையாக இருந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஏற்படுத்திய ஒரு தலைவர் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவருக்கு ஈடாக யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம், அதாவது வரலாற்றில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்,
இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் ஒரு அனாதை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் ஒரு அனாதை. இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய வரலாற்றை நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கையுடைய சோதனைகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இந்த இடத்திலிருந்து வளர்ந்து, ஒரு அனாதை என்ற இடத்திலிருந்து வளர்ந்து சமுதாயத்துடைய அந்த சூழலில் இவ்வளவு பெரிய அறிஞராக அவரால் வர முடியுது என்று சொன்னால், அவர் என்ன செஞ்சுக்கிறார்னா, தனது தந்தை இன்மை அப்படி என்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பலகீனம் இருக்குது, தந்தை இன்மை அப்படி என்கின்ற மிகப்பெரிய பலகீனத்தை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்ன செஞ்சுக்கிறாரு, தாண்டி வந்திருக்கிறார் என்பதை பார்க்கும். ஒரு சாதாரண லெவலுக்கு வந்தால் பரவாயில்ல, ஒரு சாதாரண லெவலுக்கு வந்தால் அவர் வந்த இடம் என்னன்னா, முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய சமுதாயமே திரும்பி பார்க்கக்கூடிய சஹீஹுல் புகாரிக்கு முந்திய நூல் 40,000 ஹதீஸ்களை உள்ளடக்கிய ஒரு நூல். எத்தனை? 40,000 ஹதீஸ்களை உள்ளடக்கிய நூல். இன்றைக்கு வந்த ஹதீஸ் கிரந்தங்களில் 50 பாகத்தில் வந்த ஒரு ஹதீஸ் கிரந்தம் என்றால் அது முஸ்னத் அஹ்மது மட்டும்தான். எத்தனை பாகத்தில்? 50 பாகத்தில். அதை வச்சிருந்தாலே ஒரு லைப்ரரி வச்சுக்கிற மாதிரி தான். இப்படி இந்த ரெக்க அப்படியே அடைச்சிட வேண்டியது. எத்தனை? 50 பாகத்தில் வந்த ஒரே ஒரு ஹதீஸ் நூல், ஹதீஸ் கலையில் ஹதீஸ் நூல் என்றா அதாவது முஸ்னத் அஹ்மது மட்டும்தான். அவ்வளோ பெரிய ஹதீஸ் நூல் ஒன்று என்ன செய்யல, வரலாற்று நூல்கள் நிறைய வந்திருக்குது. ஹதீஸ்கள் மூலாதாரமாக கொண்ட நூல் அது புகாரிக்கு முந்திய ஒரு நூல் அப்படி என்று சொன்னால் இது இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய நூல் தான். இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய சிறப்பு என்று சொல்றதாக இருந்தால், அவருடைய புத்தகம் அவர்கிட்ட அறிவித்தது யார் தெரியுமா? அவருடைய மகன் அப்துல்லா. அவர்கிட்ட அறிவிக்கிறது அவருடைய மகன். பாருங்க, அவர் அனாதை. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவருடைய ஹதீஸ் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா, ஹத்தஸனி அபி, என்ற வாப்பா எனக்கு சொன்னார், இதுதான் வரும். சிறப்பு பாருங்க எப்படி என்று. அவர் வளர்ந்தது யத்தீம், ஆனால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பெரிய சிறப்பு என்னன்னா, அவரோட மகன் எல்லா இடங்களிலும் யாரை சொல்றாரு, அனாதை தன்மை இல்லாமல் போகுது. என்ன? ஹத்தஸனி அபி, என் தந்தை சொன்னார். அப்படின்னா என்ன? மகனுக்கு மஜ்லிஸ் நடத்துகிறார். மகனுக்கு நம்ம ஒரு மகனுக்கு படித்து கொடுக்க என்ன நினைப்போம், இவனுக்கு மட்டும் படித்து கொடுத்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறத ஊரில் உள்ள 100 பேரை வச்சு என்ன செய்வோம், படித்து கொடுத்தா நல்லதுன்னு டியூஷன் ஐடியாவை மாற்றிடுவோம். அதை விளங்கிட்டா, எதையும் சாதிக்கிற ஐடியா நம்மகிட்ட குறவு தானே, பொதுவாக சம்பாதிக்கிற ஐடியா தான் அதிகம். அப்போ இதில் என்ன என்று சொன்னால், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் அவரோட மகன் ஹத்தஸனி அபி அப்படின்னு. இதனால் இன்றைக்கு நீங்கள் சில நூல்கள் பார்க்கலாம். என்னடா, அதாவது ஜியாதாத்து அப்துல்லா இப்னு அஹ்மது அலா அபிஹி, தனது தந்தையிடம் அல்லாத முஸ்னத் அஹ்மதுல அவருடைய மகன் அறிவித்த நூல்கள். எப்படி? தந்தை வழியாக அல்லாமல், இப்படித்தானே தந்தைட்டு இருந்தால் அவர் டோட்டலி தான் அறிவிக்கிறாரு. அறிவிக்கிற நேரத்தில் இன்னும் அவர் பல அறிஞர்கிட்ட கேட்டிருப்பாரு, அந்த செய்தியை அவர் சொல்லுவாரா இல்லை. எனவே முஸ்னத் அஹ்மதுல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் வழியாக இல்லாத செய்திகளும் கொஞ்சம் என்ன செய்யும், வரும் என்ற தனிய நூல்களை என்ன செய்யணும் நம்ம பார்க்கிறோம். இப்போ நான் இது சொல்ல வந்தது என்னன்னா, அல்லாஹு தாலா அனாதையாக வளர்ந்த ஒருவருக்கு மிகப்பெரிய அறிஞரான பின்னால அல்லாஹ் பெரிய ஒரு சிறப்பு கொடுக்குறா. என்ன? ஆனால் இப்போ நம்ம உண்மையிலே இன்ன ஷானி அக்க ஹுவல் அபுத்தர், உமது எதிரிதான் சந்ததியற்றவர் அப்படியே நம்ம சொல்கிறோம். என்ன காரணம்னா, பின்னால் ரசூலுல்லாஹ்களை பேசுறதுக்கு அல்லாஹ் என்ன கோடான கோடி மக்களை உருவாக்கிட்டான், எதிரியை பேசுறதுக்கு யாருமே என்ன இல்லாமல் ஆக்கிட்டான். அல்லாஹு தாலா இமாம் அஹ்மது பின் ஹம்பலுக்கு கொடுத்த சிறப்பு அதுதான். என்ன? அவர் அனாதையாக வளர்ந்தாலும் தாய் தான் வளர்த்தா, தாய் தான் என்ன செஞ்சா வளர்த்தா. சாதாரண பல வியாபாரியாக எல்லாம் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இருந்திருக்கிறார். மார்க்கெட்டில் வந்து பல வியாபாரியாக என்ன செஞ்சுக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. ஆனால் துமுஹ், நாங்கள் என்னது, இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார் சைதுல் ஹாத்திரில், ஒரு மனிதருக்கு தனது அதாவது வானத்தை அடைய முடிகின்ற அளவில் அவனுக்கு பெரிய ஆர்வம் இருந்தால், அவன் இந்த பூமியில் வாழ்றதை திருப்திப்பட்டு கொள்வதை நான் மிகப்பெரிய குறையாக பார்க்கிறேன். விளங்குதா? வானத்தை அடைகிறதுக்கு அவனுக்கு ஆற்றல் ஒன்று இருந்தது என்று சொன்னால், பூமியில் வாழ்றது நம்மளுக்கு போதும் அப்படி என்று அவன் நினைப்பதை நான் என்ன செய்கிறேன், அவனுடைய அதாவது இந்த அடைவுகளில் உள்ள மிகப்பெரிய குறையாக என்ன செய்கிறேன், பார்க்கிறேன். நம்ம அதை ஒரே இடத்துல மட்டும் நடைமுறைப்படுத்துகிறோம். இப்போ ஃபுலூஸில் மட்டும் என்னது, வானத்தை அடையிற மட்டும் அதையும் கிழிச்சிட்டு போகிற லெவலில் நம்மளுக்கு என்ன செய்ய இருக்கும். ஆனால் மற்ற எல்லாத்துலேயும் போதுமாப்பா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு துவா போதும், எனக்கு 2 துவா பாடமாக்கிட்டு அப்படின்னு என்னது நம்ம நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலுள்ளவனை பார்க்காதே கீழுள்ளவனை பாருண்டா, அதை எல்லா என்னது ஒரு இடத்துல நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறது என்ன, பரவாயில்ல நம்ம ஒரு 4 நேரம் தொழுகிறோமே, அவன் 3 நேரம் இல்லாமல் வைக்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்களாம், கீழுள்ளவனை பார்க்குறாங்களாம், மேலுள்ளவனை பார்க்காம கீழுள்ளவனை பார்க்குறான். இதுதான் நம்மளோட நிலைமை. அப்போ இது நம்ம காரணம் என்ன தெரியுமா,
நம்ம சூழலில் பழகிறவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. நம்மளோட பிள்ளைகள் நம்மளை பார்த்து படிக்குது. எங்களுடைய அந்த எல்லையை வச்சு தான் என் பிள்ளைக்கு எல்லை என்ன செய்ய உருவாகும். உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எல்லைகள் எங்கேயோ இருந்து என்று சொன்னால் பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும் உருவாகும். நீங்களே இது போதும் இவ்வளவு போதும் என்று பிள்ளையை நீங்கள் வளர்த்தீங்கன்னா அவன் அதை விட போதும் என்ற லெவலில் என்ன செய்வான், உருவாக்கி கொண்டு வளருவான். இது இயல்பு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். முஆவியா பின் அபி சுஃபியானை பற்றி சொல்கிற நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, இன்ஷா அல்லாஹ் இவர் தன் சமுதாயத்துக்கு என்ன செய்வார், தலைவராக வருவார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம் அப்படி சொன்னால், மாஷா அல்லாஹ் ஒருத்தர் துவா கேட்டார் சந்தோஷப்படுவோம். அதுக்கு தாய் என்ன சொன்னா தெரியுமா, ஹாப முஆவியா இல்லம் யகுன் யசுத் இல்லா கௌமஹு. தண்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் இவர் தலைவராக வருவார்னா அது நஷ்டம்தான். அவர் நிறைய பெரிய தலைவராக என்ன செய்யணும், வரணும். இந்த துமு நம்மகிட்ட என்னது இல்லை. நம்ம அப்படி சொன்னாலே சந்தோஷம். அவ்வளோக்கெல்லாம் பெருசாக வரத்தேன்னு ஒரு கடை முதலாளியாக வந்தால் போதும் அப்படி நாங்களே குறைச்சி வைக்கக்கூடிய இந்த துமுக இருக்கும். ஆனால் இமாம் அஹ்மது பின் ஹம்பலுக்கு அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய அருள், இன்றைக்கு இமாமு அஹ்லி சுன்னா, சுன்னாவுடைய இமாம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இடத்துக்கு அல்லாஹ் தாலா என்ன செஞ்சா, அல்லாஹ் தாலா கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். இது ஒரு உதாரணம். அடுத்த வரலாற்றில் நம்ம மிகப்பெரிய இமாமாக பார்க்கக்கூடிய ஒருவர் இமாம் புகாரி, முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி. இவர் அசில் அரபியும் அல்ல, உண்மையிலே துருக்கி வம்சாவளி. அப்போ இமாம் புகாரி அவர்கள் அனாதையாகத்தான் என்ன செஞ்சாங்க, வளர்ந்தாங்க. யார் டோட்டல் கவனத்தையும் செலுத்தினாங்கன்னா தாய். சுமந்து கண்டு ஹஜ்ஜிக்கு போய் படிக்க விட்டுட்டு வந்து நம்ம பார்த்தோம். இதில் முழுமையான கவனத்தை செலுத்தியவர் யார், அவங்களுடைய தாய் தான். அவரை வளர்த்தெடுத்து அவரை ஆளாக்கணும் அப்படி என்கின்ற ஒரு கவனத்தை எடுத்தது. இப்போ பொதுவாகவே அனாதைகள் நம்ம ஓரளவு முன்னேறினா போதும் என்கின்ற எண்ணத்தை இந்த வரலாறுகள் உடைக்குது எங்களுக்கு. அப்படி எதுவுமே இல்லை. அல்லாஹு தாலா யாருக்கும் என்ன இவன் இப்படி என்பதனால சமுதாய ரீதியான நிலைமையை வச்சு அல்லாஹு தாலா இவனுக்குரிய ஆறலையும் அல்லாஹு தாலா என்ன செய்வதில்லை, தடுப்பது கிடையாது. இவர் அனாதை என்பதனால். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தாலா தனது அதாவது கதிராக சொல்லி காட்டுகிறார், வனுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துதுஃபு ஃபில் அர்தி வனஜஅலஹும் அஇம்மத்தன் வனஜஅலஹுமுல் வாரிதீன். இந்த உலகத்தில் யார் பலகீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் அருள் செய்யவே விரும்புகிறோம். அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா, மக்கள் யாரையாவது கீழா பார்த்தா, செகண்டாக பார்த்தா அல்லாஹ்வுடைய முழு ரஹ்மத் யாருக்கு போய் சேரும், அவனுக்கு தான் போய் சேரும். நாங்கள் அவர்களுக்கு அருள் செய்யத்தான் விரும்புகிறோம். அவர்களை தலைவர்களாக்கவும் அவர்களை இவர்கள் அனுபவிக்கின்ற சொத்துக்கு சொந்தக்காரர்களாக்கவும் நாங்கள் விரும்புகிறோம். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு சுன்னா. எந்த சமுதாயத்தை மக்கள் எப்படி கீழே பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கே என்ன செய்ய வேகமாக போகும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பெருமையுடைய அடையாளம். இப்போ இமாம் புகாரி அவர்கள் இன்றைக்கு இமாம் புகாரி பிறப்பதற்கு முன்னால குர்ஆனும் ஹதீஸும் இதான் இஸ்லாமிய மூலாதாரம். இன்றைக்கு நம்ம எப்படி சொல்றோம், குர்ஆனும் சஹீஹுல் புகாரி. இந்த இடத்துக்கு ஒரு அனாதையால வர முடியும் என்றார் இன்றைக்கு. அதாவது ஹதீஸ்களுடைய தொகுப்பு சஹீஹுல் புகாரி. ஆனால் சஹீஹான கிரந்தங்களை செய்திகளை மட்டும் நான் தொகுப்பேன் என்ற ஒரு இல்ஹாம் அல்லாஹ் தாலா கொடுக்குறான். ஒரு இல்ஹாம்ன்றது உள்ளுணர்வை கொடுத்து அல்லாஹ் தாலா என்ன செஞ்சுக்கிறான், அதை வைத்திருக்கிறான். இந்த இடத்துல இன்னொரு குறிப்பு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சஹீஹுல் புகாரியை எல்லோரும் ஒரு ஹதீஸ் தொகுப்பு நூலாக மட்டும்தான் என்ன செய்வோம் பார்ப்போம். அப்படி இல்லை, அது ஒரு ஃபிக்ஹ் நூல். அது மார்க்க சட்ட நூலாக நீங்கள் படிப்பிக்கலாம் மக்களுக்கு. ஃபிக்ஹ் புத்தகம் ஒரு சிலபஸாக போடுவோமே, அப்படி ஒரு நூலாக அதை என்ன செய்யலாம், நாங்கள் வைக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னால், இமாம் புகாரி தனது எல்லா சஹீஹையும் அதில் என்ன செய்யலை, கொண்டு வரலை. அவருடைய முழு நோக்கமாக இருந்தது சட்டங்களை தொகுத்து தனது நிபந்தனைக்கு உட்பட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தான் வைத்த அந்த ஸ்ட்ரிக்டான அந்த நிபந்தனைக்கு உட்பட மக்கள்கிட்ட கொண்டு போய் சட்டங்கள். அதனால தான் குர்ஆன் வசனத்தை கொண்டு வருவார், அசர்களை என்ன செய்வார் கொண்டு வருவார், சில குறிப்புகளை கொண்டு வருவார். இப்போ குர்ஆன் வசனத்தில் சஹீஹ் லைஃப் இருக்குது, அவர் கொண்டு வரதுக்கு அதை சஹீஹானத்தை மட்டும்தான் பதிவு செய்ய வேண்டாம். இப்போ லைவான குர்ஆன் வசனத்தை விட்டுட்டான்னு அர்த்தம் இல்லை. அது அர்த்தம் என்ன, குர்ஆன் வசனத்தை கொண்டு வரார், மார்க்க சட்டங்களை என்ன செய்யணும் இதன் ஊடாக தெரிந்து அந்த தர்த்தீப் இருக்கு புகாரியில். ஒரே ஹதீஸை 15 இடத்துல பிரித்து 7 இடத்துல பிரித்து கொண்டு வராரா இல்லையா, சட்டங்களை படிக்கணும் என்பதற்காக என்ன செய்கிறாரு கொண்டு வர்றார். ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமிஹி, இமாம் புகாரியுடைய மார்க்க விளக்கமுடைய தலைப்பில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் என்று சொல்லி நம்ம சொல்றது என்ன செய்யலாம். மொத்த ஹதீஸ்களை 2000 சொச்சம் ஹதீஸ்கள், திருப்பி வராத ஹதீஸ்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2000 சொச்சம் ஹதீஸ்கள் தான் அதில் என்ன செய்யும் வரும். பண்புள்ள சகோதரர்களே, இவ்வளோ பெரிய இடத்தை இமாம் புகாரி அவர்கள் அடைந்தது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அனாதையாக இருக்கிற நேரத்தில் இமாம் புகாரி எப்படி பார்த்துருப்பாங்க. இமாம் புகாரி மஜ்லிஸுக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இவருக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் உண்டு அப்படி என்பதை அவங்க என்ன செய்வாங்க புரிஞ்சுக்கொள்வாங்க. இமாம் புகாரி ஒரு தடவை வார நேரத்தில் சிலர் சிரிச்சார்கள். சின்ன பிள்ளை தானே, மஜ்லிஸுக்கு வாரத்தை நம்ம என்ன செய்வோம், பொதுவாக பெருசானவங்களுக்கு என்னென்ன வரும், வானத்துலேருந்து விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருப்பாங்க. விளங்கிட்டா, நம்மெல்லாம் சின்னத்துலேருந்து பெருசாக வராத மாதிரியும்
ஒரு சின்ன பிள்ளைக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அவன் பெரிய அறிஞனா எதிர்காலத்தில் வர இருந்தாலும் அவன் குத்துறாலாம் அடிச்சுட்டு அப்படியே வருவான். அவன் சின்ன பிள்ளை மாதிரி தான் என்ன செய்வான், வருவான். அதை பார்த்து சிரிச்சுட்டாங்க ஒரு சிலர். சிரிச்சோன்னு சிரிக்காது, நீங்களும் இப்படித்தான் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சுக்கிறான். அது குந்தும் என்னது கதாலிக் பமன்னல்லாஹும் அலைக்கும், நீங்களும் அப்படித்தான் இருந்தீங்க, இப்போ அருள் செஞ்சு தான் எல்லாரும் என்ன செய்றீங்க, அதபுகளோடு இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் என்ன செய்யும், இருக்கும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். மிகப்பெரிய ஒரு அறிஞராக என்ன செஞ்சார், மௌத்தாயினார். திருமணம் முடிக்கல அவர். இமாம் புகாரி அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு அறிஞராக என்ன செய்தார், மரணித்தார். அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். வரலாற்றில் இதுபோல அதாவது யத்தீம் அனாதை என்று அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர் தான் இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி. இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி. இமாம் கஸ்ஸாலியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 கஸ்ஸாலி இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் மௌத்தாயிட்டாங்க. நவீன காலத்தில் முகமது அல் கஸ்ஸாலி ஒருத்தர் இருந்தார், அவர் மௌத்தாயிட்டார். கடந்த காலத்தில் 5ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு அறிஞர்கள் ஒருவர் தான் அதாவது அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி என்றவர். இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலியை பற்றிய வரலாற்றை இமாம் அதாவது தஹபி அவர்கள் தனது சியரு அலாமின் நுபுவாவில் ஆரம்பிக்கிற நேரத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், பஹருல் இல்ம், அறிவு கடல், அறிவு கடல் அப்படி என்று சொல்லி பாராட்டித்தான் இமாம் அதாவது அபு ஹாமித் அல் கஸ்ஸாலியை பற்றி ஆரம்பிக்கிறார்கள். நம்ம வரலாற்றில் அதாவது இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலியுடைய கொள்கை ரீதியான பெரிய தவறுகள் உண்டு. கொள்கை ரீதியான பெரிய தவறுகள் உண்டு. அவருடைய ஃபல்சஃபால அதாவது கீழத்தைய தத்துவ இந்த கிரேக்க தத்துவங்கள் அவர் ஈடுபட்டதனால் அவர் ஏற்பட்ட பிழைகள்லாம் என்ன செய்யுது அதில் உண்டு. ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தார் என்பதில் யாரும் என்ன செய்யலை, முரண்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக என்ன செய்தார், அவர் இருந்தார். இதனால் அவரை என்னது அதாவது இமாம் இவர் பாராட்டுகிற நேரத்தில், இமாம் தஹபி பாராட்டுகிற நேரத்தில் அதாவது கானலஹு ஸகாஉன் முஃப்ரித், அளவு கடந்த ஒரு ஞானம் அவரிடத்தில் என்ன செஞ்சது, அதாவது மதிநுட்பம் அவரிடத்தில் இருந்ததுன்னு இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலிக்கு சொல்கிறேன். இன்றைக்கு இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி அவர்களுடைய அதாவது பயிற்சி ரீதியான அதாவது பிள்ளை வளர்ப்பு, உளவியல் ரீதியான பிரச்சனைகளை அணுகுவதில் அவர்கிட்ட நிறைய முன்மாதிரிகள் என்ன செய்யலாம், நிறைய அறிவுகள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவர் வளர்ந்ததும் ஒரு அனாதையாகத்தான் என்ன செய்தார்கள், யாரு, இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி அவர்கள் வளர்ந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் விரும்பியோ விரும்பாமலோ எங்கள் சமுதாயத்தில் ஆரம்பமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அறிஞருடைய நூலண்டா அது யாருது, அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி. முந்தி கஸ்ஸாலின்னு என்ன செய்யும், அந்த நூல்களாக நிறைய வரும். என்ன அந்த நூல்கள் புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம், சில பொழுதுகளில் கொள்கைக்கு முரணான சித்தாந்தங்கள் அதில் இருந்ததுனால் நம்ம அதை முழுமையாக என்ன செய்வதில்லை, வாசிப்பது கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவருடைய அறிவு புறக்கணிக்கப்பட வேண்டிய அறிவெல்லாம் இல்லை. பெரிய ஒரு அறிஞராக வருகின்ற அளவில் அல்லாஹு தாலா அவருக்கு பெரிய இல்மை என்ன செஞ்சான், கொடுத்தான். அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னிக்கணும் என்பது எங்களது பிரார்த்தனை. இதுபோல ஒரு சுட்டி காட்டப்பட வேண்டிய அளவில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அனாதையாக இருந்து வளர்ந்த ஒரு அறிஞர்கள் ஒருவர் தான் இமாம் இப்னுல் ஜௌசி. இமாம் இப்னுல் ஜௌசி, அப்துல் ரஹ்மான் இப்னு அலி இப்னுல் ஜௌசி அவர்கள். இந்த இமாம் இப்னுல் ஜௌசி, இப்னுல் கையிம் அல் ஜௌசியா இல்லை, இப்னு தைமியாட மாணவர் ஒருத்தருக்கிறார் இப்னுல் கையிம், அவர் இல்லை, இவர் இப்னுல் ஜௌசி. இந்த இப்னுல் ஜௌசி அவர்களும் இந்த 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அறிஞர் தான். என்ன ஸ்பெஷல் இப்னுல் ஜௌசி அவர்கள், இவர் சிறிய வயதிலேயே இவருடைய தந்தை மௌத்தாகிட்டார். ஆனால் அல்லாஹு தாலா நிறைய பொருளாதாரத்தை அந்த தந்தைக்கு என்ன செஞ்சிருந்தார், கொடுத்திருந்தார். நிறைய வசதி வாய்ப்புகள், பொருளாதாரத்தை கொடுத்திருந்தார். இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஒரு இடத்துல சொல்றாரு, டோட்டலாக இவரை பொறுப்படுத்தி இவரை முழுமையாக ஒரு அறிஞராக வளர்த்ததெல்லாம் இவருடைய அதாவது தந்தையுடைய சகோதரி, நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது மாமியார் தான் என்ன செய்கிறாங்க, இவங்களை பொறுப்படுத்தி வளர்க்குறாங்க. இன்றைக்கு மாமிகிட்ட புள்ள போச்சுன்னா நிலைமை வேறு மாதிரி தான் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் மாமிகிட்ட இருந்ததுனால தான் மிகப்பெரிய அறிஞராக வளர்ந்தான். அன்றைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இந்த புள்ளையை கொண்டு போய் முதலாவது ஹிஃபுல் எங்கே சேர்க்கலாம், இரண்டாவது மார்க்க ஹதீஸ்கள் இல்முகள் எங்கே சேர்க்கலாம். இன்றைக்கு நாம் எப்படி இவனை வெள்ளைக்காரனாக மாற்றலாம்னு ட்ரை பண்ணுறோமோ அது மாதிரி இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு புள்ள பிறந்த உடனே பிறக்க முந்திய வயிற்றில் வச்சே, இப்போ புதுசாக வயிற்றில் வச்சு ஆரம்பிச்சிக்கிறாங்களாமே, மெட்ஸ் எல்லாம் வயிற்றிலே படித்து கொடுக்கணும், விளங்கிட்டா, எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணுமா, வயிற்றில் இருக்கக்கூட சொல்லணுமா, பிள்ளைகிட்ட பேசணுமா. கிட்டத்தட்ட நம்ம மென்டல் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதாவது ஒரு பைத்தியமிட லெவலுக்கு நம்மளை கொண்டு. ஆதாரமெல்லாம் ஒருத்தர் யார் யோசிச்சோமா, ஆதாரம் எங்கேயாவது
யாரோ எங்கேயாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட வயிற்றோட பேசிக்கிட்டு இருந்தாங்கண்டோ விளங்கிட்டா, யாரும் வயிற்றோட பேசிட்டு இருந்தாங்க நம்ம யோசிச்சோமா? இது வரைக்கும் நம்ம யாரும் யோசிச்சதில்லை. நம்ம அதை கத்திரிக்காய் தின்னாத கேன்சர் வரும்டா சின்னதில்லை. இன்னொருத்தர் மெசேஜ் போட்டான்னு வைங்களேன், சாப்பிடு அதில் தான் உனக்கு கிட்னி சூப்பராக வரும்னு மறுபடியும் சாப்பிட்றது. விளங்கிட்டா, இதான் நமது நிலை. தைரியமாக இன்றைக்கு எல்லாரும் எதை என்ன செய்யலாம் சொல்லிட்டு போகலாம். எவனுக்கு அடிப்படை இல்லை, ஒருத்தருக்கு இப்போ காய்தா இல்லை. என்ன காய்தா இல்லை? எல்லா அறிவு அப்படின்ற லெவலில் எல்லாரும் போய்கின்றிருக்கிறாங்க. அப்போ இது இப்படி போனோம்னா நம்ம எங்கே போய் எங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பலகீனம் நம்மகிட்ட இருக்கும் வரைக்கும் இப்போ வயிற்றோட பேசுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. யார் மெட்ஸை வந்து கூடுதலாக யோசிக்கிறாங்களோ, யார் வந்து இப்படி சொல்கிறாங்க, அவன் மெட்ஸ் உள்ள பிள்ளை என்ன செய்ய வருவோம் பொய். வாங்கிட்டா நீங்கள் ப்ராக்டிக்கலாகவோ அல்லது ஆய்வு ரீதியாகவோ பாருங்கள், இதெல்லாம் யாரோ கட்டி விடுற கதைகள். அதுவும் இலுமினாட்டியனோட ஜோடிச்சு அந்த இலுமினாட்டிக்குள்ளால தான் இப்படி இருக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்க. சில பொழுதுல இலுமினாட்டியை நிறைய ஆய்வு செஞ்சு ஏமாந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம். அவங்க சில வேளை என்ன நினைக்கலாம், வாசிக்காமல் இவர் என்ன செய்கிறார் பேசுகிறான்னு நினைக்கலாம். நம்ம வாசிக்காட்டியும் அது பிரச்சனை இல்லை. ஏன் எங்களுக்கு வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக நம்ம எதை நினைக்கிறோம்? குர்ஆனை ஹதீஸை நினைக்கிறோம். இந்த லெவலுக்கு நம்ம ஆகிடப்படாது. இது வயிற்றோட பேசிக்கிட்டு மெட்ஸை படிச்சுக்கிட்டு அந்த வயசுல சின்ன வயசுல மெட்ஸை பற்றி யோசிக்கணுமா? அது சரி. இவங்க இப்போ எதுக்காக வாழ்கிறாங்கன்னா பிள்ளைக்காக வாழ்கிறாங்க, பிள்ளைக்காக வாழ்கிறாங்க. இவங்களுக்காக இவங்க வாழலை. யாருக்காக வாழலை? அவங்களுக்காக அவங்க வாழலை. யார் அவர்களுக்காக அவர்கள் வாழவில்லையோ குறிப்பிட்ட டைமில் டென்ஷன் ஆயிடுவான். எப்போ தெரியுமா? அவன் 17 வயசில் அவனுக்காக வாழ ஆரம்பிப்பானே. யார்? புள்ள வந்து அவனுக்காக வாழ ஆரம்பிப்பானே. அப்போ இவன் பைத்தியாரனா என்ன செய்வான்? ஆரம்பிப்பாடு, உனக்காக வேண்டி நான் எப்படி கஷ்டப்பட்டு தெரியும், உனக்கு யார் கஷ்டப்பட சொன்னு கேட்குற மாதிரியே அவனோட ஃபீலிங் என்ன செய்யும் இருக்கும். இஸ்லாம் சொல்கிற அளவில் கஷ்டப்பட வேண்டியதான். இவங்க சொல்கிற அமைப்பில் பார்த்தா அனஸ்ரல் அவனுக்கு 70-80 பிள்ளைலாம் இருந்திருக்கு. வயிற்றோட பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை பிள்ளை இருந்திருக்கு சஹாபாக்கள் வரலாற்றுலாம்? 70, 60, 80 பிள்ளைகள் இருந்ததெல்லாம் வருது. பெரிய போர் வீரர்களாக, பெரும் பெரும் அறிஞர்களாக, பெரும் பெரும் தலைவர்களாக என்ன செஞ்சுக்கிறாங்க, வளர்ந்துருக்கிறாங்க. வாப்பா வீட்டில் இருந்ததில்லை. வாப்பா அந்த நேரத்தில் இன்னொரு ஜிஹாத்தில் இருந்திருப்பாரு. வாப்பா என்ன செய்வாரு? இன்னொரு ஜிஹாத்தில் இருந்திருப்பாரு. வயிற்றுல பேசுங்க, பேசாமல் இருங்க, அதெல்லாம் சப்ஜெக்ட். பிள்ளை பிறந்த பின்னால் இஸ்லாமிய சூழலில் வளர்க்குறோமா வளர்க்கலையா, இதுதான் நமக்கு இங்கே சப்ஜெக்ட். நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்களா, மார்க்கத்தோடு இருக்கிறீங்களா இல்லையா, அதுதான் அந்த புள்ள பார்க்க போகிற முன்மாதிரி. நீங்கள் முஸ்லீமாக அழகான முறையில் வாழ்ந்துட்டீங்க, அவன் பார்க்கறது தான். நீங்கள் வயிற்றுல இஸ்லாத்தோடு இருந்தீங்களா இல்லைன்னு தான் அவன் பார்த்துட்டிக்க மாட்டான். நீ இப்போ எப்படி இருக்கிறான்னா பார்ப்பான். நீ எந்த லெவலில் இருக்கிறாய் என்பதை அவன் பார்த்து தான் வளர போகிறான். நீங்கள் தான் குதுவா, நீங்கள் தான் குதுவா. இஸ்லாமிய சமுதாயத்தில் குழந்தை வளர்ப்பு பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு. துஹ்ஃபத்துல் மௌதூத் ஃபி அஹ்காமில் மௌலூத் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியாட ஒரு அழகான ஒரு நூல் இருக்குது. எப்படியெல்லாம் ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில், அவர் ஒரு வைத்தியரும் கூட, எப்படியெல்லாம் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதை அழகான இஸ்லாமிய நடைகளோடு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்னுல் ஜௌசி, இமாம் இப்னுல் பெரும்பாலும் அன்றைய கால அறிஞர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை வந்து மஜ்லிஸில் கொண்டு போய் இஸ்லாமிய சூழலில் அவர்களை படிக்க விட்டுருவாங்க. அங்கே வளர்ந்தார்கள். அங்கே வாழ்கிற நேரத்தில் அவர்களோடு போட்டி போடத்துக்கு இருந்தவர்கள் யார் தெரியுமா? அதாவது சிந்தனையில் மிகவும் கூறியவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அதனால் அவர்களோடு ஒப்பிட்டு அவங்க படிக்க ஆரம்பித்தாங்களே ஒழிய, நம்ம ஒப்பிட்டு மட்டம் தட்டுற மாதிரியான வேலையில் அங்கே என்ன செய்யலை, இருக்கல. அவர்கள் தங்களை பிள்ளைகள்கிட்ட இயற்கையிலேயே மற்றவனோட என்னது, அதாவது போட்டி போட்டு முன்னேறக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் போட்டி போடணும் மட்டும் உருவாக்க இயலாது. இமாம் இப்னுல் ஜௌசி, ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் அனாதையாக வளர்றாரு. வளர்ந்தவர் சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அவரோட வரலாற்றில் மிகைத்து சொல்லப்பட்டதாக இருக்கலாம். அவர் வாழ்ந்த நாட்களையும் அவர் எழுதிய நூட்களையும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 7 பேப்பர் எழுதிக்கிறேன்றாங்க. ஒரு நாளைக்கு டோட்டல் உதாரணமாக ஒரு 60 வருஷம் வாழ்ந்துக்கிறான்னு வைங்களேன். 60 வருஷத்தை நீங்கள் அப்படி அந்த ஒவ்வொரு வருடமும் 300 நாளால் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எத்தனை எழுதிப்பாரா? 7 பேப்பர்ஸ் எழுதிருப்பாங்களாம். அப்படி என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய அளவில் இருக்கு. அந்த அளவு புக் எழுதுவோமா யாராவது? நம்ம வாழ்நாளோட ஒப்பிட்ட குறைவாக தான் என்ன செய்யணும், அது இருக்கணும். அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சார், எழுதக்கூடியவராக அறிஞராக இருந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். நிறைய நூட்களை இந்த சமுதாயத்துக்கு தந்துட்டு போனார். அதுவும் உளரீதியான மிக பண்படுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய சைதுல் ஹாத்திர், பஹ்ருத்துமு, இது போல என்னது அல் முத்ஹிஷ், இது போல என்ன தல்பீஸ் இப்லீஸ், இது போன்ற நல்ல பண்பாடான நூல்களை ஏற்படுத்தி தந்துட்டு போன ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள். சில தவறுகள் எல்லார்ட்டையும் இருக்கிற மாதிரி அவர்கிட்ட என்ன செஞ்சது இருந்தது. இவர் தன்னை பிள்ளையை மிகப்பெரிய அறிஞராக வளர்க்கணும் என்பதற்காக ஒரு சின்ன நூல் எழுதுகிறார். அது தமிழில் வரணும் என்பதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது. என்னடா, லஃப்தத்துல் கபித் ஃபி நசீஹத்தில் வலத், அதாவது ஒரு ஈரலின் துடிப்பு, குழந்தைக்கான உபதேசத்தில் ஒரு ஈரலின் துடிப்பு என்ற ஒரு நூலை என்ன செய்கிறாரு, எழுதுறாரு. அதில் அவர் சொல்லி காட்டுறாரு, நீ வந்து ஒரு சிறந்த ஒருவனாக வளரணுமாக இருந்தால்
உன்கிட்ட என்னென்னதெல்லாம் இருக்கணும்னு தான் பட்ட அனுபவங்கள் அவர் என்ன செய்கிறாரு அதில் சொல்லி காட்டுகிறார். தான் பட்ட அனுபவங்களை எல்லாம் சொல்லி காட்டுறார். அப்போ நான் ஏற்கனவே இமாம் இப்னுல் ஜௌசி என்றெல்லாம் சொன்னனே, அந்த சொன்ன அறிஞருடைய அழகான கூற்றுக்கள் தான் இவைகள். இவருடைய அந்த மார்க்க அந்த எல்லை ஆய்வுகள் இன்றைக்கு மௌதுஆத் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அப்படி என்ற அந்த பிரபல்யமான நூல் யாருக்குரியது? இமாம் இப்னுல் ஜௌசிக்குரியது. வரலாற்றில் இவர் பெரிய ஒரு அறிஞராக இருந்தார். தஃப்சீர் ஆசிரியர், மிகப்பெரிய ஒரு தஃப்சீர் ஆசிரியர் என்ன செஞ்சார் இருந்தார். ஹதீஸ் கலையில் ஒரு சில இடங்கள் ஹதீஸ்களுடைய ரசனை அவட்ட இருக்கவில்லை என்று சொல்கிறார் இமாம் ஸஹாபி. ஆனால் ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய வாசிப்பு அவட்ட என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் சொல்கிறார் பாருங்க, அதாவது நம்ம படிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கிறோம், 18, 20, 25 மூடு புக்கு அதோட மூடினது தான். இப்போ நம்ம புக்கு படிக்கிற வளமை இல்லைன்னு ஒரு பெருமையாக வேற சொல்லிக்கிறது. இந்த குரூப் என்ன செய்யுதுன்னா, இந்த வாசிக்காத குரூப்பு யாராவது புக் வாங்க போனால் இப்போ யார் புக் வாசிக்கிறான் எல்லாம் நெட்டில் தானு இந்த கேட்டுறாங்க. இதெல்லாம் நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் யாரோட பழகுறீங்கன்றதான் உங்களை தீர்மானிக்கும். சரியா? வாசிக்காதவன் இப்படித்தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இப்போ எவன் வாசிக்கிறான் எல்லாம் நெட்டில் தாண்டு. அவன் வாசிக்கிறது இல்லை. யாரு? இப்போ இல்லை, சவுதியில் உள்ள எல்லா புக் ஷாப்பையும் மூடிய வச்சுக்கிறாங்க. எல்லா நஷ்டத்தில் கம்பெனியெல்லாம் மூடுறா, புக் ஷாப் வளர்ந்துட்டு தான் போகுது. நீங்கள் போய் பாருங்க, புக் ஷாப்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு தான் போகுது. அங்கே எல்லாம் என்னது இதே மாதிரி தஃபீலாத்துகள் டிஸ்கவுண்ட்டுகள் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா நம்மளுக்கு தெரியாது. காரணம் நம்ம புக்ஸ் வாசிக்கிறது இல்லை. நாங்கள் புக்ஸ் வாசிக்கிறது இல்லை. ஒவ்வொரு தடவை 1000 புத்தகங்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டு. நீங்கள் உங்களோட பிள்ளை இந்த மாதிரி ஆக்களோட பழக விட்டீங்கன்னா புக்ஸ் வாசிப்பான் விளந்துருவான். 10 வருஷத்துக்கு பிறகு யோசிச்சு வேலை இல்லை. எதுக்கு பிறகு யோசிச்சு வேலை இல்லை? நீங்கள் யாரோட பழகுறீங்க அவன் சொல்கிற அட்வைஸ் தலையில் போய் நின்றும். அதான் இன்றைக்கு யார் புக்ஸ் வாசிக்கிறேன் நானே அப்படி தான். நீங்கள் தான் முன்மாதிரி நினச்சிடக்கூடாது. எப்பயும் நீங்களும் உங்களோட பேசுகிற ஃப்ரெண்டு தான் இந்த லைஃப்பில் எல்லா வகையிலையும் முன்மாதிரின்னு நினைக்கிற அந்த மென்டாலிட்டியை விட்டுருங்க. உலகத்தில் ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்குது. வாசிப்பு இன்றைக்கு மிக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி. அதுவும் குறிப்பாக புத்தகத்தில். புத்தகம் என்றைக்கும் போகாது. புத்தகம் என்ன செய்யாது? என்றைக்கும் அது போகாது என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த அளவுக்கு அதாவது வாசிப்பில் இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துகிட்டே போச்சுன்னா, அவர் வளர வளர வாசிப்பு இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துட்டு போகுது. அனாதை, இத்தனைக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்? அனாதை, தந்தையுடைய அரவணைப்பு இல்லை, ஆதரவு இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஆனால் அவர்கிட்ட இந்த ஹிம்மத் இந்த குடும்பங்களோட வளர்ந்த எவருக்கு என்ன செய்யலை இருக்கல. எந்த அளவுக்கு அவர் சொல்கிறாருன்னா, மக்கள் என்னை விசிட் பண்ண வாரது எனக்கு மிச்சம் டிஸ்டர்பாக இருந்தது. எப்படி மக்கள் நமக்கு எங்கடா ஆஃப் டைம் கிடைக்குன்னு பார்க்குற அந்த நாளை நாசமாக்குறதுக்கு. இந்த நம்ம ஓய்வு கிடைச்சா நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த வெள்ளி சனி வந்தால் என்ன செய்யறதுன்னு தெரியாது. வெள்ளி சனி வந்ததுன்னா என்ன செய்யறது? ஃப்ரீ. அவங்களுக்கு வாழ்க்கையில் தெரிஞ்ச ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? தொழிலுக்கு போகிறது. 2வது வெள்ளி சனி ஃபெமிலியோடு ஒதுக்கிக்கிறாங்களா? என்ன ஒதுக்கிக்கிறாங்களா? ஃபேமிலிக்கு ஒதுக்கி. படிப்புக்கு எங்கெங்க டைம் இருக்குது? உனக்கு படிக்க விருப்பம் இல்லை, அதனால் உனக்கு டைம் இருக்காது. நீ எதை நினைக்கிற அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். அப்படி இருக்கிறாங்களா? இப்னுல் ஜௌசி சொல்ற எனக்கு டைம் வேஸ்ட். அதனால் நான் என்ன யோசிச்சேன்டா, என்னைய மக்கள் விரும்பி சந்திக்க வராங்க, ரைட், அவர்களோடு பேசிக்கொண்டு என்ன வேலை செய்யலாம் அப்படி என்றதுனால அன்றைக்கு மிக பிரச்சனையாக ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கு தான் பேப்பர் போனால் வாங்கிட்டு வந்துடும் பண்ணலாம். அன்றைக்கு அந்த பேப்பரை தயார்படுத்துறது, அதுக்காக எழுதுகோலை தயார்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த வேலைகளை எல்லாம் மக்கள் என்னைய சந்திக்க வர நேரத்தில் நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன். அவருக்கு ஒரு 2 கொடுத்துடுறது, இதை நீங்கள் என்ன செய்யுங்க, நான் இதை செஞ்சு பேசிக்கின்றது. அவருக்கு பிரச்சனையும் இல்லை. இந்த நேரங்களை நான் அப்படி மேனேஜ் பண்ணிக்கின்றேன். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோ மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்? நமக்கு தான் நேரம் வேண்டிய அளவுக்கு இருக்குது. ஏண்டா வாழ்கிறோம்னு 50 வயசு பூரா நிறைய பேர் யோசிப்பாங்க. 20 வருஷம் சும்மா ஃப்ரீ ஆகிக்குது. 20 வருஷம் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற லெவலில் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்யுது? போய்கண்டிருக்குதா இல்லையா? பண்புள்ள சகோதரர்களே புரிந்து கொள்ளணும். நீங்கள் 40 வருஷம் படித்தாலும் சரி, 1 வருடம் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னா அது போதும், அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்த்துருவான். 40 வருஷம் நீங்கள் படித்து நம்ம ஒன்றும் செய்யலை நினைக்காதீங்க. 1 வருஷம் அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணுவான். 1 வருடம், 1 மாதம் உங்களை சூஸ் பண்ணுவான். அந்த 40 வருஷத்துடைய படிப்பு பூஸ்டாக இந்த சமுதாயத்தில் எங்கேயோ போய் பெரிய தாக்கத்தை என்ன செய்யும்? செலுத்தும். அது போதும், உங்களுக்கு சதகா ஜாரியாவதற்கு போகும். அப்போ அவர்களுடைய ஹிம்மத் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை. அவருடைய முன்னால் பார்க்குறார் பல ஆயிரக்கணக்கான மக்கள், வலதில் பார்க்குறார் பல ஆயிரக்கணக்கான மக்கள், இடத்துல பார்க்குறார் பல ஆயிரக்கணக்கான மக்கள். உபதேசம் செஞ்சுக்கிட்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் நான் உபதேசம் பண்ணிக்கிட்டிருக்கிறேன், இவர்கள் எல்லாம் சொர்க்கம் போய் நான் நரகவாதியாக இருந்தால் எனக்கு நீ தரக்கூடிய தண்டனையை இவர்களுக்கு தெரியப்படுத்தி விடாதே. எனக்கு தரக்கூடிய தண்டனையை இவர்களுக்கு தெரியப்படுத்தி விடாத. காரணம் என்ன தெரியுமா? உனது தீனை நான் சுமந்து தான் இவங்களுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறேன், சொல்லியிருக்கிறேன்.
தீனை சுமந்த ஒருவனுடைய நிலை இப்படி ஆகிட்டதுன்னு என்னது ஆகிடக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது என்றைக்கும் தன்னையை திருப்திப்பட்டுக் கொள்ளக்கூடிய நிலைமையும் அவர்கிட்ட என்ன செய்யலை இருக்கல. ஒரு 2 நோட்டீஸ் அடிச்சிட்டா நம்மளோட நிலைமை முடிஞ்சிச்சு. 2 நோட்டீஸே திருப்பி திருப்பி பார்க்குறது. சுப்ஹானல்லாஹ், இந்த 10 வருஷத்தில் 2 நோட்டீஸ் போட்டிக்கிறோம். நம்மளோட வீக்கப்படி நமது பலகீனம் அங்கே இருக்குது. அந்த நோட்டீஸ் காணாமல் தான் கம்ப்யூட்டரில் அங்கே இங்கெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு வழிகிற காணாம், அது காணா. சஹீஹுல் புகாரி திருப்பி எழுதுறதுக்கு அந்த ஃபோட்டோ காப்பி இல்லாத காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யுது இருக்குது. பரக்கத், இதுக்கு பேர் என்ன? பரக்கத். அல்லாஹு தாலாவுடைய தௌஃபீக் தான் இதெல்லாம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இவ்வளோ பெரிய இடத்தை ஒரு அறிஞர் அடைகிறார் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர் வந்து பெரிய குடும்ப பின்புலமெல்லாம் அவர் என்ன செய்யலை இருக்கலை. ஒரு சாதாரணமான ஒரு அனாதை குடும்பத்தில் தான் அவர் என்ன செய்தார், வளர்ந்தார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அனாதையாக இருந்து வளர்ந்த ஒரு அறிஞர்கள் ஒருவர் தான், அதாவது இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி பெரிய ஒரு அறிஞர், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ஃபத்ஹுல் பாரி அறிஞர்கள் என்ன சொல்வார்கள், லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ், ஃபத்ஹுக்கு பிறகு எந்த விதமான ஹிஜ்ரத்தும் இல்லை. அப்படின்னா மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை. எதுக்கு ஹிஜ்ரத் இல்லை? மக்காவுக்கு ஹிஜ்ரத், திருப்பி மக்காலிருந்து ஹிஜ்ரத் இல்லை, ஏன்னா முடிஞ்சது அது. அதே மாதிரி ஃபத்ஹுல் பாரி தானே புகாரியுடைய சரக நூல், அதனால் லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ், ஃபத்ஹுல் பாரிக்கு பிறகு ஒரு சரக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அவர் ஒரு ஹதீஸை அதில் எடுத்தார் என்று சொன்னால், நான் இப்போ விளங்கப்படுத்துகிறேன்டா, அவர் எப்படி அதை அணுகுவார் என்பதை பார்க்குற நேரத்தில் நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. எழுதுறதுக்கு இல்லை, வாசிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருவோம், டயர்ட் ஆகிடுவோம். அவருடைய அந்த அணுகுமுறை ஹதீஸ் எப்படி எடுக்கிறாருன்னு. அதாவது இப்போ அவரிடத்தில் ஒரு 4-5 பிரதி இருந்திருக்குமே, இந்த பிரதியில் எப்படி இருக்கு, இந்த பிரதியில் எப்படி இருக்கு, இந்த பிரதியில் எப்படி இருக்கு, இந்த பிரதியில் எப்படி இருக்கு, இந்த பிரதியில் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, முதல்ல இதுதான் வேலை. ஹதீஸுக்கு வருவதற்கு முன்னால் பிரதியில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, என்ன, இந்த பிரதியில் உள்ள டிஃப்ரென்ஸ் ஏன் வந்துச்சு, அப்போ எது சரி, இதை முதலாவது முடிவெடுத்துட்டு தான் அறிவிப்பாளருக்கு வருவார். அந்த ஒரு அறிவிப்பாளரை பற்றி என்ன பேசி, ஒரு அறிவிப்பாளரை பற்றி பேசி முடிகிறதுக்கு நமக்குள்ள நேரத்துக்கு எப்படி இருக்கும், இதுதான் நமது நிலை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக என்ன செஞ்சார், இருந்தார் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர் சில இடங்களில் என்ன செய்வார் என்று சொன்னால், நீங்கள் வந்து இந்த பாபில் பார்த்துக்கங்க, ஏன்னா இவ்வளோ பெருசாக எழுத முடியக்குள்ள திருப்பி அதை போகணுமே, அந்த அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை எழுதி தந்தவர். ஆனால் அவர் வந்து, அதாவது நான் நினைக்கிறேன், இன்பா உல் உமர் ஃபி அப்னா இல் உமர், ஃபி அப்னா இல் உமர் அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, வரலாற்று நூல். அதில் எழுத்து வார்த்தையில் இவருடைய தங்கச்சி சகோதரியை போடுறார். இவருடைய சகோதரி அவங்க தந்தை மௌத்தாகிற நேரத்தில், இவங்களோட தாய் மௌத்தாகிற நேரத்தில் இவருக்கு வயசு வந்து ஒரு 7 இருக்கும், அந்த சிஸ்டருக்கு 7 அல்லது 8 வயசு இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, உம்மி பாத உம்மி, உம்மி பாத உம்மி, என் தாய்க்கு பின்னால் எனக்கு தாயாக இருந்த சகோதரி இவங்க தான். அவங்க தான் என்னையை படிப்பிச்சாங்க, அவங்க தான் என்னையை பார்த்தாங்க, அவங்க தான் அறிஞர்களுடைய மஜ்லிஸ்களுக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. அல்லாஹ்வுடைய சிறப்பும் இவர்களுடைய கருணையும் எனக்கு இல்லை என்றால் இப்னு ஹஜர் ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பார், உருவாகி இருக்க மாட்டார் என்ற ஒரு நன்றியோடு என்ன செய்கிறாரு, அந்த நூலில் சொல்லி காட்டுறாரு. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை அனாதைகளுடைய வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கும்னு நினச்சிப்பாங்க. அனாதை ஒன்று என்ன காலப்படும், ஆனால் சரியாக கவனிச்சா எங்கேயோ இடத்துக்கு என்னது வரக்கூடிய ஒரு அறிஞராக என்ன செய்யலாம், இருக்கலாம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், அபுல் ஹசன் நதுவி ரஹிமஹுல்லா, இமாம் அபுல் ஹசன் நதுவி ரஹிமஹுல்லா அவர்கள் வட இந்தியாவை சேர்ந்தவர். அக்கீதாவுடைய ஒரு சில விஷயங்களில் ஒரு பிரச்சனைகள் உண்டு, ஆனால் மிகப்பெரிய அறிஞராக அறியப்பட்டவர். அரபுலகில் அரபு இலக்கியத்தில் முன்மாதிரியாக சொல்லப்படக்கூடிய நவீன கால அறிஞர்கள் ஒருவர் வட இந்தியா, அபுல் ஹசன் அன் நதுவி அவர்கள். அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, அதபுல் அரபி, அரபு இலக்கிய நூல், அரபு இலக்கிய நூலோட ஒரு புக் என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, இமாம் அபுல் ஹசன் நதுவி இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய கல்விக்காக, அதாவது இஸ்லாமிய உயிரோட்டம் உள்ள கல்விக்காக பாடுபட்ட மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர். இன்றைக்கு எத்தனையோ பேர் லுகா அரபியா, அரபு மொழி பாடம் என்கின்ற பகுதியை மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, படிப்பிக்கிறாங்க. அவங்க மட்டும் இந்த அபுல் ஹசன் நதுவியுடைய நூட்களை தெரிவு செய்வார்களாக இருந்தால், கிராஅத்துர் ராஷிதா இது போன்ற நூட்களை தெரிவு செய்வார்களாக இருந்தால் அதில் இஸ்லாமிய ஓட்டத்தையும் மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அதாவது இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்குற நேரத்துல எல்லாம் பெரும்பாலும் பிள்ளைகள் பரிச்சயமாக வாடுறது வந்து ஆடு மாடு ஒட்டகம் சிங்கம் புலி கரடி இதுகளோடு தான் வாடுறது. உலக வரலாறு இஸ்லாமிய வரலாறுகளோடெல்லாம் பிள்ளைகள் என்ன செய்வதில்லை, வளருவது கிடையாது.
அதனால் நான் ஒரு புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைச்சேன். அந்த அடிப்படையில் தான் இந்த கராத்துர் ராஷிதா, கசசுன் நபியீன் போன்ற நூட்களெல்லாம் வச்சேன்னு சொல்லி அந்த புத்தகத்தை படிக்கிற ஒரு மனிதர் இயல்பிலேயே சொற்களை பாடமாக்காமலேயே இயல்பாக என்ன செஞ்சிருவார், சொற்களை பாடமாக்குவார். நிறைய உலக நாடுகளுக்கெல்லாம் போய், சவுதி உட்பட பல உலக நாடுகளுக்கெல்லாம் போய் கல்வி சம்பந்தமான வழிகாட்டல் வழங்கிய ஒரு அறிஞர்கள் ஒருவர், மதீனா யூனிவர்சிட்டியுடைய நிறுவனர்களில் ஒருவர், வட இந்தியா அபுல் ஹசன் நதுவி அவர்கள் ரஹிமஹுல்லா அவர்கள். ஆனால் அவருடைய சின்ன பருவம் என்ன, அனாதையாக அவர் இந்த சமுதாயத்திலே வந்த அறிஞர்கள் ஒருவர். அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் சொல்வது போல, ஆட்டுக்கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறதை விட சிங்க கூட்டத்தில் அங்கத்தவராக இருக்கிறது என்னது நல்லது என்று சொல்கிறது மாதிரி, நம்மற்ற இருக்கக்கூடிய துமுஹ், ஆசை, எதிர்பார்ப்புகள் இவைகள் மிக தூரமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்குது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆர்வம், இராதா, நான் இதை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம், அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்கக்கூடிய அதற்கான பிரார்த்தனை, அதை அவர் செயல்படுத்துவதற்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சி, இதுக்கு முன்னால் எதுவும் நிற்காது. சட்டங்கள் நிற்காது, இந்த சமுதாய மரபுகள் நிற்காது, எதுவும் நிற்காது. நீங்கள் சரியாக அல்லாஹ்விட்ட இஹ்லாஸோடு இருந்தோம்டா. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்கேயாவது பாலடைந்த பள்ளிகளை கண்டு அங்கே போய் சுஜூத் செய்துட்டு என்ன சொல்லுவாங்கடா, அல்லாஹும் யா, அதாவது முஅல்லிம ஆதம் அல்லிம்னி, யா முஃபஹிம சுலைமான் ஃபஹிம்னி, ஆதமுக்கு கற்றுக் கொடுத்த இறைவனே எனக்கும் கற்றுத்தான், சுலைமானுக்கு விளக்கம் கொடுத்த இறைவனே எனக்கு விளக்கம் தான். காரணம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் எந்த ஒரு மீடியேட்டரும் என்னது அங்கே இல்லை, அல்லாஹ் டைரக்ட்லி கற்றுக் கொடுத்த மாதிரி தான். அப்போ அல்லாஹு தாலா ஒரு அறிவை கொடுக்க நினைத்தான் என்று சொன்னான். நம்ம அடைய நினைக்கணும், முதலாவது அல்லாஹ்ட்ட துஆ இருக்கணும். ஆனால் அந்த சிந்தனைகள் நம்மகிட்ட என்னது, நம்ம என்ன செஞ்சிடும், மூடிக்கொள்றோம். சரி வரா, நம்மளுக்கு சரி வரா, சரி, நம்ம ஒரு தோல்வியிலே கசந்து போயிடுறோம். இதே மாதிரி பிள்ளைகளே நம்ம அப்படி வளர்க்க ஆரம்பிச்சிடும். உனக்கு அது சரி வராது, இன்சைடுக்கு போகணும்னு சொல்லி என்னது அவனையும் நம்ம என்ன செஞ்சிடும், அவன் ஆசைப்பட்டாலும் திருப்பி விடுகிறோம். இவைகள் எல்லாத்தையும் உடை தெரியக்கூடிய செய்திகள் தான் இந்த இஸ்லாமிய சமுதாய வரலாற்றில் இவ்வளவு அனாதைகள் வந்து இவ்வளவு பெரிய இடத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற இந்த செய்திகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளை சிறந்த முறை நம்ம புரிந்து இறைவன் மீது என்றைக்கும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் நாம் அடையக்கூடிய இலக்குகளுக்கு ஹலாலான இலக்குகளாக, இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய இலக்குகளாக இருந்தால், உண்மையிலே சொல்லுவாங்க வாழ்க்கையோட நோக்கமே நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையுடைய நோக்கமே நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை என்பது. அந்த இடத்தை நம்ம அடையணும் அப்படி என்றிருந்தால் நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட எமது ஆசையும் அதில் நம்ம நிற்கணும்னு சொன்னால், அதாவது வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களில் யார் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், காட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்குடைய வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.